ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே மற்றும் டிசைன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ G85 மொபைல் ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 15,000 பட்ஜெட்லேருந்து 20,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் சேல் ஆகுது. இந்த வீடியோவில் இந்த மொபைல் ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணலை. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளாடி மொபைல் ஃபோன், டிபியூ கேஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சார்ஜர், டைப் சி சார்ஜிங் கேபிள் பாக்ஸுக்குள்ளாடி இருக்குது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் வீகன் லெதர் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கைக்கு அடக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு 6.67 இன்ச்சஸில் 3D கேர்வ்டு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டோட ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாங்கியிருக்க மாடல் பார்த்திங்க அப்படின்னா 128 GB. இதில் பார்த்திங்க அப்படின்னா 16 GB ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஹைலைட் கேமரா. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் கொண்ட மெயின் கேமரா. இதில் சோனி லைட்டியா 600 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கான்ட்ராஸ்ட் அதிகமாக ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு நேச்சரான ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAh உள்ள பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஃபோனோட ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஹீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஹெவியான கேமிங் விளையாடும்போது லைட்டாக வந்து லேக் வந்து இருக்குது. இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபோனை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 15,000 பட்ஜெட்லேருந்து 16,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இது சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமரா, நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.